தமிழ்நாட்டில் பள்ளிகளில் பொங்கல் விடுமுறை நாளையே தொடங்குகிறது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் நாளை முதல் 18ஆம் தேதி வரை பொங்கல் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் திருநாள் வரும் 15ஆம் தேதி வியாழக்கிழமை கொண்டாடப்படுகிறது. மாட்டுப் பொங்கல் 16ஆம் தேதியும் காணும் பொங்கல் 17ஆம் தேதியும் கொண்டாடப்படுகிறது. இதேபோல் தமிழ்நாடு முழுவதும் போகி பண்டிகை நாளை கொண்டாடப்படுகிறது. இந்த பண்டிகை நாட்களில் பலரும் தங்கள் சொந்த ஊர் செல்வதற்காக சிறப்பு பேருந்துகளும் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் நாளை முதல் 18ஆம் தேதி வரை அனைத்து வகை பள்ளிகளுக்கும் பொங்கல் விடுமுறை அளிக்கப்படுவதாக பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் அறிவுறுத்தலின்படி பள்ளிகளுக்கு நாளையில் இருந்து 5 நாட்கள் பொங்கல் விடுமுறை அளிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் மிதமான மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. குமரிக்கடல் மற்றும் அதனையொட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நாகூர், கீழ்வேளூர், திட்டச்சேரி, திருமருகல் உள்ளிட்ட பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்தது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் நேற்று காலை முதலே மிதமான மழை பெய்த நிலையில் மதியத்திற்கு மேல் கனமழை பெய்தது. இதனால் பள்ளி, கல்லூரி முடிந்து வீடு திரும்பிய மாணவ மாணவிகள் மழையில் நனைந்தவரை சென்றனர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருவிடைமருதூர், பாபநாசம், திருவையாறு, உரத்தநாடு, பட்டுக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. இதேபோல கும்பகோணம் சுற்றுவட்டார பகுதிகளில் விட்டுவிட்டு மிதமான மழை பெய்தது. திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. அறுவடைக்கு தயாராக உள்ள சம்பா நெற்பயிர்கள் பாதிக்கப்படும் சூழல் உருவாகியுள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் வேப்பந்தட்டை, ஆலத்தூர், குன்னம் பகுதிகளில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. கரூர் மாவட்டத்தில் கரூர், புலியூர், மாயனூர், லாலாப்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. புதுக்கோட்டை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் சாரல் மழை முதல் மிதமான மழை வரை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான அரியக்குடி, இலுப்பைக்குடி, கோட்டையூர், பள்ளத்தூரில் மிதமான மழை பெய்தது. கொடைக்கானல் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக சாரல் மழை பெய்தது. குறிப்பாக அப்சர்வேட்டரி, ஏரிச்சாலை, அண்ணா சாலை, லாஸ்காட் சாலை, குறிஞ்சி நகர், பாம்பார்புரம், மூஞ்சிக்கல் பகுதிகளில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இந்நிலையில் தமிழ்நாடு, புதுச்சேரியில் இன்றும் நாளையும் மிதமான மழையே பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே மண் சரிவு ஏற்பட்டதால் ஆம்புலன்ஸ் செல்ல முடியாமல் தத்தளித்த காட்சிகள் இவை. குன்னூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில தினங்களாக மழை பெய்து வந்த நிலையில் நேற்று மாலை திடீரென காந்திபுரம் அருகே பெரும் மண் சரிவு ஏற்பட்டது. குன்னூர் மேட்டுப்பாளையம் சாலையில் ஏற்பட்ட மண் சரிவால் சாலையின் இருபுறமும் வாகனங்கள் செல்ல முடியாமல் பயணிகள் தவித்தனர். குன்னூர் செல்லும் பயணிகள் வாகனங்களில் இருந்து இறங்கி நடந்தே சென்றனர். அந்த பகுதியில் நோயாளியுடன் வந்த ஆம்புலன்ஸ் வாகனம் செல்ல வழியில்லாமல் தவித்தது. அப்போது பொதுமக்களே சாலையில் இருந்த கற்களை அகற்றி ஆம்புலன்ஸ் வாகனத்திற்கு வழி ஏற்பாடு செய்து அனுப்பி வைத்தனர். சாலையில் மண் சரிந்த தகவல் அறிந்து உடனடியாக வந்த காவல்துறையினர் இயந்திரத்தை வரவழைத்து போக்குவரத்தை சரி செய்து வாகனங்களை அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து 3 மணி நேரத்திற்கு பிறகு போக்குவரத்து சீரானது. பொங்கல் பண்டிகை நாளை மறுநாள் கொண்டாடப்படும் நிலையில் தமிழ்நாடு முழுவதும் இன்று சுமார் 9,000 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. சொந்த ஊர்களில் பொங்கல் பண்டிகையை கொண்டாட ஏதுவாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் சூழலில் நேற்று வரை சுமார் 5 லட்சம் பேர் பயணித்திருப்பதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. பொங்கல் திருநாளை முன்னிட்டு பொதுமக்களின் பயண வசதிக்காக அரசு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. அதன்படி நேற்று வழக்கமாக இயக்கப்படும் 2092 பேருந்துகளுடன் 1010 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன. இதன் மூலம் நேற்று ஒரே நாளில் 1,30,000 பேர் பயணம் மேற்கொண்டுள்ளனர். கடந்த வெள்ளிக்கிழமையிலிருந்து மொத்தமாக 11,372 பேருந்துகள் இயக்கப்பட்ட நிலையில் சுமார் 5 லட்சம் பேர் பயணம் செய்திருப்பதாக போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. மேலும் தனியார் பேருந்துகளையும் ஒப்பந்த அடிப்படையில் போக்குவரத்து கழகம் இயக்கி வருகிறது. கும்பகோணம் கோட்டத்தின் சார்பாக நாங்கள் சிறப்பு பேருந்து இயக்கத்துக்காக வந்திருக்கிறோம். இன்னைக்கு தேதிக்கு மட்டும் 500 சிறப்பு பேருந்துகள் இயக்கிறதுக்கு பிளான் பண்ணி
சிறப்பு பேருந்துலாம் இயக்கிட்டு இருக்கிறோம். 13, 14 கூடுதலாக சிறப்பு பேருந்துக்கு பிளான் பண்ணியிருக்கோம். இந்நிலையில் இன்று மட்டும் சென்னையிலிருந்து வழக்கமாக இயக்கப்படும் 2092 பேருந்துகளுடன் கூடுதலாக 2790 சிறப்பு பேருந்துகளும் பல்வேறு ஊர்களிலிருந்து 2960 பேருந்துகள் என மொத்தமாக 7842 பேருந்துகளை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கலை நிகழ்ச்சிகளை பயணிகள் கண்டு ரசித்தனர். பொங்கல் பண்டிகையையொட்டி அரசு போக்குவரத்து கழகங்களில் பணிபுரியும் சுமார் 1,00,000 பணியாளர்களுக்கு சாதனை ஊக்கத்தொகை வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்தியாவிலேயே தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள்தான் பல வகைகளில் சிறந்து விளங்குவதாக தெரிவித்துள்ளது. குக்கிராமம் முதல் மாநகரங்கள் உட்பட மக்கள் குடியிருக்கும் அனைத்து பகுதிகளுக்கும் தங்குதடையின்றி போக்குவரத்து சேவை அளிக்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் அரசு போக்குவரத்து கழகங்களில் பணிபுரியும் சுமார் 1,03,000 பணியாளர்களுக்கு பொங்கலை முன்னிட்டு சாதனை ஊக்கத்தொகை வழங்கப்பட உள்ளதாகவும் அறிவித்துள்ளது. அதன்படி கடந்த ஆண்டில் 91 நாட்கள் முதல் 150 நாட்கள் வரை பணிபுரிந்த ஊழியர்களுக்கு 85 ரூபாய் வீதம் வழங்கப்பட உள்ளது. 151 நாட்கள் முதல் 200 நாட்கள் வரை பணிபுரிந்த ஊழியர்களுக்கு 195 ரூபாய் வீதம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 200 நாட்கள் மற்றும் அதற்கு மேல் பணிபுரிந்த ஊழியர்களுக்கு 625 ரூபாய் வீதம் பொங்கல் சாதனை ஊக்கத்தொகை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதன்படி அனைத்து அரசு போக்குவரத்து கழகங்களில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு ஒட்டுமொத்தமாக சுமார் 6,14,00,000 ரூபாய் வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. PSLV C-62 ராக்கெட் திட்டம் தோல்வியடைந்ததாக இஸ்ரோ அறிவித்துள்ளது. ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து திங்கட்கிழமை காலை 10:17 மணிக்கு விண்ணில் செலுத்தப்பட இருந்த PSLV C-62 ராக்கெட் 1.5 நிமிடம் தாமதமாக 10:18 விண்ணில் ஏவப்பட்டது. PSLV C-62 during the umbilical tower, majestic liftoff. புவி கண்காணிப்புக்காக மத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு அமைப்பு உருவாக்கிய EOS-N1 செயற்கைக்கோளுடன் 14 செயற்கைக்கோள்களும் விண்ணில் செலுத்தப்பட்டன. ஆனால் ராக்கெட் விண்ணில் பாய்ந்த சில நிமிடங்களில் அதன் இலக்கை அடையாமல் தோல்வியில் முடிந்தது. यान के आंकड़े उपलब्ध करा रहे हैं. Third stage burnout, vehicle in combined coast phase. ராக்கெட்டின் 3வது நிலையில் இடையூறு ஏற்பட்டதால் அதன் பாதையை விட்டு விலகியதாக இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்தார். And then subsequently the vehicle was not progressing. நாங்கள் நினைச்ச அந்த பாதையில் கரெக்டாக போகலை. இப்போ டேட்டாலாம் இல்லை கிரவுண்ட் ஸ்டேஷன், நிறைய கிரவுண்ட் ஸ்டேஷன்லேருந்து டேட்டா வந்துட்டு இருக்கு. எல்லா டேட்டாவையும் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். இஸ்ரோவின் நடப்பாண்டின் முதலாவது விண்வெளி ஆய்வு திட்டம் தோல்வியில் முடிவடைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. 41 பேர் உயிரிழந்த வழக்கில் விஜயிடம் பொங்கலுக்கு பின்பும் விசாரணையை தொடர CBI முடிவு செய்துள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக டெல்லி CBI அலுவலகத்தில் ஆஜரான தாவேக தலைவர் விஜயிடம் சுமார் 6 மணி நேரம் விசாரணை நடைபெற்றது. கரூர் துயர சம்பவம் தொடர்பான வழக்கில் விஜய் மீது FIR பதிவு செய்யப்படாத போதும் BNSS பிரிவு 179 படி சாட்சியாக விசாரிக்க சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. இதையடுத்து சென்னையிலிருந்து தனி விமானம் மூலமாக விஜய் டெல்லி சென்றார். அவருடன் தாவேக நிர்வாகி நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா உட்பட 6 பேர் சென்றனர். சுமார் 11:30 மணிக்கு டெல்லி CBI அலுவலகத்தில் விஜய் ஆஜரானார். அவரிடம் சுமார் 6 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டது. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தின் போது அப்போதைய சட்ட ஒழுங்கு ADGP டேவிட்சன் தேவாசிர்வாதம் மற்றும் திருச்சி மண்டல IG நிர்மல்குமார் ஜோஷி ஆகியோரும் ஆஜராகிய நிலையில் அவர்களிடமும் விசாரணை நடத்தப்பட்டது. இதனிடையே CBI அலுவலகத்தில் விசாரணை முடிந்ததும் சிறிது நேரம் விஜய் அமர வைக்கப்பட்டிருந்தார். பிறகு விஜயுடன் ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் ஆகியோர் ஒன்றாக CBI அலுவலகத்திலிருந்து காரில் வெளியே வந்தனர். 2வது நாளாக விஜயிடம் இன்றும் CBI விசாரணை நடத்த திட்டமிடப்பட்ட நிலையில் பொங்கல் கொண்டாட இருப்பதாக விஜய் தரப்பு கோரிக்கை வைத்ததாகவும் அதனை ஏற்று விசாரணையை CBI அதிகாரிகள் ஒத்திவைத்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. கரூர் துயரம் குறித்து விஜயிடம் CBI அதிகாரிகள் அடுக்கடுக்காக கேள்விகளை எழுப்பியதாக கூறப்படுகிறது. விஜயிடம் 100 கேள்விகள் வரை கேட்கப்பட்டதாகவும் விஜய் தெரிவித்த பதில்களை வாய்மொழியாக மட்டுமின்றி எழுத்துப்பூர்வமாக பெற்றதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது, கூட்டத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட நெரிசலான இடம் மற்றும் எதிர்பார்க்கப்படும் மக்கள் எண்ணிக்கை குறித்து தெரியுமா? பிரச்சார இடத்தை சென்றடைவதில் ஏன் தாமதம் என்ற கேள்விகள் எழுப்பப்பட்டன. இதேபோல கூட்டத்தில் ஒரு குழந்தை காணாமல் போனதாக அறிவிப்பு வெளியிடப்பட்ட போது அந்த கூட்டத்தில் அமைதியின்மை நிலவியது பற்றி அறிந்திருந்தீர்களா? மக்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்த காவல்துறை தடியடி நடத்தியது தெரியுமா? சம்பவம் நடந்த உடனே அந்த இடத்தை விட்டு வெளியேறியது ஏன்? கூட்டத்தில் ஏற்பட்ட அசம்பாவிதங்கள் குறித்து உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதா என்று அடுக்கடுக்காக கேள்விகள் முன்வைக்கப்பட்டன. இதேபோல உயிரிழப்புகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலை எப்போது தெரிய வந்தது? அதனை தடுக்கும் வகையில் தங்கள் தரப்பிலிருந்து எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என்பதையும் CBI அதிகாரிகள் கேட்டறிந்தனர்.
இந்த உயிரிழப்புகளுக்கு நிகழ்ச்சியில் ஏற்பட்ட காலதாமதம் மற்றும் நிர்வாக குறைபாடுகள் காரணமா என்ற கோணத்திலும் விசாரணை நடத்தினர். இப்படி 6 மணி நேரம் விஜயிடம் துருவி விசாரணை நடத்தினர். டெல்லியில் தாவேக தலைவர் விஜயிடம் சிபிஐ விசாரணை நடத்திய நிலையில் அலுவலகத்திற்கு வெளியே அவருடைய ரசிகர்கள் திரண்டனர். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக சிபிஐ சம்மன் அனுப்பிய நிலையில் டெல்லியில் உள்ள அலுவலகத்தில் விஜய் ஆஜரானார். இதையடுத்து அந்த பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்த சூழ்நிலையில் விஜய் ரசிகர்கள் அங்கு சென்றனர். கையில் விஜய் புகைப்படம் மற்றும் தாவேகா கொடியுடன் காத்திருந்த ரசிகர்கள் டிவிகே என்று கூச்சலிட்டனர். मैं मदुरई से हूँ, लेकिन यहाँ जॉब करता हूँ मैं. आज नौकरी छोड़ के आया, भाई के लिए आया, अपना भाई के लिए. हाँ, मैं रेस्टोरेंट में जॉब करता हूँ. ये सीएम कंफर्म है, इसमें कोई बदलाव होएगा ही नहीं. सीएम कंफर्म है, कोई शक ही नहीं है इसमें. 110%. इसी टर्म में 200 से ज्यादा सीटें आएंगी. காலை சுமார் 11:30 மணி அளவில் விஜய் ஆஜரான நிலையில் அவரை காண்பதற்காக 7 மணியிலிருந்தே காத்திருந்ததாகவும் ரசிகர்கள் தெரிவித்தனர். வரும் 23ஆம் தேதி தமிழ்நாடு வரும் பிரதமர் நரேந்திர மோடி சென்னையில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார். தமிழ்நாட்டிற்கு வருகை தரும் பிரதமர் நரேந்திர மோடியின் பயண திட்டம் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சட்டப்பேரவைத் தேர்தல் நெருங்கும் சூழலில் பிரதமர் மோடி வரும் 23ஆம் தேதி மதுரைக்கு வருகை தருவதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. மதுரை பாண்டிகோவில் அருகே உள்ள அம்மா திடல் மைதானத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நடைபெறும் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி கலந்து கொள்ள இருப்பதாகவும் அதில் அதிமுக, பாமக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் பங்கேற்க இருப்பதாகவும் கூறப்பட்டது. பிரதமரின் தமிழக வருகைக்கு முன்பே தேசிய ஜனநாயக கூட்டணியை இறுதி செய்ய முடிவெடுக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து மதுரை பொதுக்கூட்டத்திற்கு காவல்துறையிடம் அனுமதியும் கோரப்பட்டிருந்த நிலையில் திடீரென கூட்டத்தை மதுரையில் இருந்து சென்னைக்கு மாற்ற பாஜக முடிவு செய்துள்ளது. தலைநகரில் பிரதமரின் கூட்டத்தை நடத்தினால் மிக பெரும் எழுச்சியாக இருக்கும் என பாஜக நிர்வாகிகள் விரும்புவதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழர்கள் ஒருபோதும் இனவெறியர்களாக மாற மாட்டோம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். சென்னை நந்தம்பாக்கத்தில் நடைபெற்ற அயலக தமிழர் தின 2வது நாள் விழாவில் கலந்து கொண்ட முதலமைச்சர் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளை கண்டு களித்தார். தொடர்ந்து அயலக தமிழர்களின் கோரிக்கைகள் மற்றும் வேண்டுகோள்களை முதலமைச்சர் கேட்டறிந்தார். உயிர்காக்கும் அவசர ஊர்திகளுக்கு தனியாக ஒரு சிறப்பு சாலை அமைக்க வேண்டும். தனி வழித்தடத்தை பத்தி சொன்னீங்க. அந்த தனி வழித்தடம் சென்னையில் முதற்கட்டமாக தொடங்கி இருக்கிறோம். அது நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நிச்சயம் அது விரிவுபடுத்தப்படும் என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். விழாவில் பேசிய முதலமைச்சர் தமிழர்கள் ஒருபோதும் இனவெறியர்களாக மாற மாட்டோம் என்றார். மொழி சிதைஞ்சா இனம் சிதையும், இனம் சிதைஞ்சா நம்ம பண்பாடு சிதைஞ்சிடும், பண்பாடு சிதைஞ்சா நம்ம அடையாளம் போயிடும், அடையாளம் போயிட்டா தமிழர்னு சொல்லிக்கிற தகுதியை இழந்துடுவோம். நீங்க எங்க வாழ்ந்தாலும் ஒற்றுமையா வாழுங்க, அந்த நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபடுங்க. முன்னதாக அயலக தமிழர்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்களை முதலமைச்சர் தெரிவித்தார். காங்கிரஸ் மூத்த தலைவரும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல் காந்தி சமத்துவ பொங்கல் விழாவில் பங்கேற்க இன்று தமிழ்நாடு வருகிறார். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் உள்ள தனியார் பள்ளியில் இன்று மாலை நடைபெறும் விழாவில் ராகுல் காந்தி பங்கேற்க உள்ளார். இதற்காக டெல்லியில் இருந்து விமானம் மூலம் மைசூர் வரும் ராகுல் காந்தி அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் கூடலூர் வரவுள்ளார். தனியார் பள்ளி நிகழ்ச்சியுடன் சமத்துவ பொங்கல் விழாவிலும் பங்கேற்க திட்டமிட்டுள்ளார். ராகுல் காந்தியை வரவேற்கவும் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை செய்யவும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக கூடலூர் புறப்பட்ட தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்பொழுது சிபிஐ மூலம் விஜய்க்கு பாஜக ஸ்கெட்ச் போட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். ஒப்பந்தத்திற்கு தயாரானால் வழக்குகள் மாயமாகிவிடும், மறைந்துவிடும். காவல்துறை சரியில்லை அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து சிபிஐ கேட்டாங்க. அதுதான் சிங்கம் வாயில் மாட்டிக்கொண்ட கதை. சிங்கம் வாயில மாட்டினா தப்பிக்க முடியுமா? தமிழ்நாட்டில் பாஜகவின் முயற்சிகள் வெற்றி பெறாது என்றும் செல்வ பெருந்தகை நம்பிக்கை தெரிவித்தார். அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசாக 3500 ரூபாயை வங்கி கணக்கில் செலுத்த புதுச்சேரி அரசு முடிவெடுத்துள்ளது. புதுச்சேரி மக்களுக்கு பொங்கல் பரிசாக 4000 ரூபாய் வழங்க முதலமைச்சர் ரங்கசாமி திட்டமிட்டிருந்தார். இதற்கான நிதி சூழல் குறித்து துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனுடன் ரங்கசாமி ஆலோசனை நடத்தினார். சுமார் 1.5 மணி நேரம் இந்த ஆலோசனை நடைபெற்றது. பின்னர் ரங்கசாமி இல்லத்தில் அனைத்து துறை அதிகாரிகளுடனும் ஆலோசனை நடத்தப்பட்டது. இறுதியாக புதுச்சேரியில் பொங்கல் பரிசாக 3500 ரூபாய் அளிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. மொத்தமுள்ள 3,47,000 ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பரிசுத் தொகை வழங்கப்பட இருக்கிறது. தொடர் விடுமுறை காரணமாக பரிசுத் தொகை அவரவர் வங்கிக் கணக்கில் பொங்கலுக்கு பிறகு செலுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே புதுச்சேரியில் ரேஷன் கடைகளில் பொங்கல் தொகுப்பாக 750 ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் வழங்கப்பட்டன.
ஹெத்தையம்மன் விழாவை படுகரின மக்கள் கொண்டாடி தீர்த்த காட்சிகள்தான் இவை. நீலகிரி மாவட்டம் குன்னூரை அடுத்த ஜெகதளா, காரக்குறை, மஞ்சுத்தளா, மல்லிக்குறை சுற்றுவட்டார கிராமங்களில் வசிக்கும் படுகரின மக்கள் பாரம்பரிய ஹெத்தையம்மன் விழா வெகு விமர்சையாக கொண்டாடினர். தொடர்ந்து 7 நாட்கள் விரதம் இருந்த படுகரின மக்கள் மக்கமனை கோயிலில் சிறப்பு பூஜை மற்றும் வழிபாடுகளில் ஈடுபட்டனர். ஹெத்தையம்மன் ஊர்வலத்தில் பாரம்பரிய நடனமாடி படுகரின மக்கள் பங்கேற்றனர். பூக்குண்டம் இறங்கி நேர்த்திக்கடன்களை செலுத்திய மக்கள் ஹெத்தையம்மனை வழிபட்டனர். கல்லூரிகளில் ஆட்டம் பாட்டத்துடன் மாணவர்கள் பொங்கலை கொண்டாடி வருகின்றனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் உள்ள கல்லூரிகளில் பொங்கல் விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. சேலம் அம்மாப்பேட்டை தனியார் மகளிர் கல்லூரியில் கரகாட்டம், காவடி ஆட்டம், சேவல் ஆட்டம், குதிரை நடனம், மாட்டுவண்டி பயணம் என சமத்துவ பொங்கல் விழா களை கட்டியது. சேலம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலும் பொங்கல் விழா கோலாகலமாக நடைபெற்றது. ஃப்ரெண்ட்ஸ் கூட காலேஜ்ல வந்து செலிப்ரேட் பண்றது ரொம்ப என்ஜாய்மெண்டா இருக்கும், மெமரிஸா இருக்கும், வேற மாதிரி இருக்கும். இந்த பொங்கல் வந்துட்டு எல்லாருக்கும் நல்லா இருக்கும் நான் விஷ் பண்றேன். மயிலாடுதுறை தர்மபுரம் ஞானாம்பிகை அரசு மகளிர் கல்லூரியில் பொங்கல் விழாவின் போது மாணவிகள் நடனமாடி மகிழ்ந்தனர். தஞ்சாவூர் மருதுபாண்டியர் கல்லூரியில் மண் பானையில் பொங்கல் வைத்த மாணவ மாணவியர் பாரம்பரிய உடை அணிந்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் பச்சையப்பன் மகளிர் கல்லூரியிலும் மாணவிகள் உற்சாகத்துடன் பொங்கல் விழாவில் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ் சாத்தமங்கலம் கிராமத்தில் அனைத்து சமூக மக்களும் இணைந்து சமத்துவ பொங்கல் கொண்டாடினர். சென்னை அருகே தனியார் கல்லூரியில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் நடிகர் சூரி கலந்து கொண்ட காட்சிதான் இது. சென்னை தாம்பரம் அருகே உள்ள கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட நடிகர் சூரி மாட்டுவண்டி ஓட்டியும் தாரை தப்பட்டையுடன் கலைக்குழுவினரிடையே நடனமாடியும் மாணவர்களை உற்சாகப்படுத்தினார். அப்போது பொய்க்கால், குதிரையாட்டம், மயிலாட்டம், கயிறு எடுக்கும் போட்டிகள் நடைபெற்றன. செல்போன்களை குவியலாக குவித்து வைத்துவிட்டு சினிமா பாடல்களுக்கு மாணவிகள் உற்சாகமாக நடனமாடினர். அப்பொழுது பேசிய சூரி குடும்ப உறவுகளை போற்ற வேண்டும் என்றும் அவர்களின் தேவைகளை உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் என்றும் மாணவர்களுக்கு அறிவுறுத்தினார். புது வருஷம் எல்லாருமே ஏதாவது ஒரு முடிவோட இருங்க. இந்த இயர் முடிவுக்குள்ள அடுத்த இயர் நியூ இயர்ல இல்லை இதே நாளில் நான் இப்போ இருக்கிறத விட நான் மேலும் 4 பேர் பாராட்டும்படியே ஒரு நல்ல இடத்துல நான் சந்தோஷப்படுற மாதிரி இல்லையோ என் குடும்பம் சந்தோஷப்படுற மாதிரி என் நண்பர்கள் இந்த சொசைட்டி சந்தோஷப்படுற நான் ஒரு இடத்துல இருப்பேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துக்கங்க. இந்த விழாவில் குறைந்த வேகத்தில் சைக்கிள் ஓட்டுவது உள்ளிட்ட போட்டிகளும் நடைபெற்றன. மயிலாடுதுறையில் நகைப்பட்டறையில் வேலைக்கு சேர்ந்த ஒரு வாரத்திலேயே 2 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கக்கட்டிகளை திருடிக்கொண்டு தப்பியோடிய சிறுவனை காவல்துறையினர் கைது செய்தனர். மகாராஷ்டிராவைச் சேர்ந்த சுகாஷ் என்பவர் கடந்த 30 ஆண்டுகளாக மயிலாடுதுறை பேருந்து நிலையம் அருகே தங்க நகைகளை உருக்கும் நிறுவனத்தை நடத்தி வருகிறார். இவரிடம் மகாராஷ்டிராவைச் சேர்ந்த 17 வயது சிறுவன் கடந்த வாரம் வேலைக்கு சேர்ந்துள்ளார். சம்பவத்தன்று 1.5 கிலோ தங்க நகைகளை உருக்கும் பணியில் சுகாஷ் ஈடுபட்டிருக்கிறார். அதனை எடை போட்டு எடுத்து வருமாறு சிறுவனிடம் சுகாஷ் கொடுக்க தங்கத்தை பெற்றுக்கொண்டு திடீரென சிறுவன் ஓட்டம் பிடித்துள்ளார். இதுகுறித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சிறுவனை தேடி வந்தனர். மயிலாடுதுறை நகரில் பதுங்கியிருந்த சிறுவனை தனிப்படை காவல்துறையினர் மடக்கி பிடித்தனர். மேலும் சிறுவனின் இடுப்பில் மறைத்து வைத்திருந்த தங்கக்கட்டிகளையும் பறிமுதல் செய்தனர். மகரவிளக்கு பூஜைக்காக சபரிமலை கோயிலுக்கு ஆபரணங்கள் ஊர்வலம் தொடங்கியுள்ளது.
மகரவிளக்கு பூஜைக்காக ஐயப்பனுக்கு அணிவிக்கப்படும் ஆபரணங்களுடன் பந்தளம் அரண்மனையிலிருந்து சபரிமலைக்கு ஊர்வலம் புறப்பட்டது. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் புதன்கிழமை என்று மகரவிளக்கு பூஜை நடைபெற உள்ளது. அப்போது ஐயப்பனுக்கு ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்டு சிறப்பு பூஜை நடைபெறும். இதற்காக கேரள மாநிலம் பந்தளம் அரண்மனையில் உள்ள சாஸ்தா கோயிலில் வைக்கப்பட்டிருந்த ஆபரணங்கள் அங்கிருந்து சபரிமலைக்கு எடுத்துச் செல்லப்படுகின்றன. ஆபரண பெட்டிகளை தலையில் சுமந்தவாறு சாஸ்தா கோயிலில் தொடங்கியுள்ள ஊர்வலம் புதன்கிழமை மாலை சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு சென்றடைகிறது. குஜராத்தில் பட்ட திருவிழாவில் பிரதமர் மோடி, ஜெர்மன் சான்சலர் ஃபிரெட்ரிக் மெர்ஸ் இணைந்து ஹனுமான் பட்டத்தை பறக்கவிட்டனர். பிரதமர் மோடியின் அழைப்பை ஏற்று ஜெர்மன் சான்சலர் ஃபிரெட்ரிக் மெர்ஸ் இந்தியா வந்தார். குஜராத் மாநிலம் சபர்மதி மகாத்மா காந்தி ஆசிரமத்திற்கு விரைந்த பிரதமர் மோடி மற்றும் ஃபிரெட்ரிக் மெர்ஸ் மகாத்மா காந்திக்கு மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து சபர்மதி நதிக்கரையில் பட்ட திருவிழாவில் கலந்து கொண்டு ராட்சத ஹனுமான் பட்டத்தை பறக்கவிட்டனர். முன்னதாக கண்கவர் கலை நிகழ்ச்சிகளை இருவரும் கண்டு ரசித்தனர். குஜராத்தில் ஜெர்மனி பிரதமர் ஃபிரெட்ரிக் மெர்ஸை பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்திய நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையே 19 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. பிரதமர் நரேந்திர மோடியின் அழைப்பின் பேரில் ஜெர்மனி பிரதமர் ஃபிரெட்ரிக் மெர்ஸ் 2 நாட்கள் பயணமாக இந்தியா வந்துள்ளார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இரு நாட்டு பிரதமர்களும் சந்தித்து பேசினர். அப்போது ரஷ்யா உக்ரைன் போர், இஸ்ரேல் காசா மோதல் உள்ளிட்ட உலகளாவிய பிரச்சினைகள் குறித்து இருவரும் விவாதித்தனர். அனைத்து பிரச்சினைகளுக்கும் அமைதியான முறையில் தீர்வு எட்டப்பட வேண்டுமென இரு நாட்டு தலைவர்களும் விருப்பம் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து வர்த்தகம், கல்வி, ராணுவம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே 19 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. அதேபோல இரு நாடுகளின் முன்னணி நிறுவனங்களின் தலைமை செயலதிகாரிகளின் கருத்தரங்கில் பங்கேற்று பேசிய பிரதமர் மோடி, இந்தியாவும் ஜெர்மனியும் தங்கள் பொருளாதார கூட்டுறவை வரம்பற்ற ஒத்துழைப்பாக மாற்றவும் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்தவும் முடிவு செய்திருப்பதாக கூறினார். சென்னையில் 2 அடுக்கு மின்சார பேருந்து சேவை தொடங்கியுள்ளது. சென்னையில் 18 ஆண்டுகளுக்கு பிறகு 2 அடுக்கு மின்சார பேருந்து சேவையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்து பார்வையிட்ட காட்சிகள்தான் இவை. சுற்றுலா பயணிகள் சென்னையின் அழகை ரசிக்கவும், சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கையை அதிகரிக்கும் வகையிலும் முக்கிய சுற்றுலா தலங்களில் டபுள் டெக்கர் பேருந்துகளை இயக்க சுற்றுலாத்துறை முடிவு செய்துள்ளது. அதன்படி அயலக தமிழர்களின் நிதி பங்களிப்புடன் முதல் கட்டமாக குளிர்சாதன வசதி கொண்ட டபுள் டெக்கர் மின்சார பேருந்தை அசோக் லேண்ட் நிறுவனத்திடமிருந்து சுகாதாரத்துறை வாங்கியது. இந்நிலையில் சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் நடைபெற்ற விழாவில் இந்த பேருந்து சேவையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். டபுள் டெக்கர் பேருந்தில் ஏறியும் முதலமைச்சர் பார்வையிட்டார். சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு மற்றும் வசதிக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த பேருந்தில் மொத்தம் 65 பேர் பயணிக்க முடியும். சுற்றுலா பயணிகள் நகரத்தின் அழகை கண்டு ரசிக்கும் வகையில் பேருந்தின் பக்கவாட்டில் அகலமான ஜன்னல்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கனமழை காரணமாக குற்றாலத்தில் மெயினருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டும் காட்சிகள்தான் இவை. தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் இரவு முழுவதும் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் குற்றால மெயினருவியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதனால அதிகமான தண்ணிகள் வருகின்றனால நாங்கள் ஏமாற்றம் திரும்பி போய் சபரிமலைக்கு வேற இடத்துல நீராடிட்டு சபரிமலைக்கு போய் செல்கிறோம். 5 அருவி, புலியருவிகளில் மிதமான நீர்வரத்து உள்ளதால் அந்த அருவிகளில் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். இந்நிலையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் 2வது நாளாக இன்று மழை பெய்து வருகிறது. மழை நீடிக்கும் பட்சத்தில் சம்பா நெற்பயிர்கள் பதராக மாறிவிடும் அபாயம் உள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். இதற்கிடையே காரைக்காலில் கனமழை காரணமாக அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவித்து அமைச்சர் நமச்சிவாயம் உத்தரவிட்டுள்ளார்.
புதுச்சேரியில் சாலையின் நடுவே தனியார் பேருந்து தீப்பிடித்து எரிந்த காட்சிகள் தான் இவை. புதுச்சேரியில் இருந்து பொள்ளாச்சிக்கு PKT டிராவல்ஸ் என்ற நிறுவனத்திற்கு சொந்தமான பேருந்து நேற்று இரவு 10 மணிக்கு புறப்பட்டு சென்றது. முதலியார்பேட்டை 100 அடி சாலை மேம்பாலத்தை பேருந்து கடந்தபோது அதில் இருந்து தீப்பிடித்துள்ளது. இதுகுறித்து பின்னால் வந்த ஆட்டோ ஓட்டுநர் தெரிவித்ததைத் தொடர்ந்து பேருந்தை அதன் ஓட்டுநர் நிறுத்தினார். உடனடியாக பேருந்தில் இருந்த 20 பயணிகளும் அலறி அடித்துக் கொண்டு வெளியே ஓடி வந்தனர். சில நொடிகளில் பேருந்து முழுவதும் தீ பரவிய நிலையில் 2 வாகனங்களில் விரைந்து வந்த தீயணைப்பு படையினர் தீயை அணைத்தனர். இருப்பினும் பயணிகளின் பொருட்கள் அனைத்தும் எரிந்து சாம்பலாகின. பேருந்தின் இயந்திரத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. பிரதமர் நரேந்திர மோடி டெல்லியில் நாளை பொங்கல் பண்டிகையை கொண்டாடுகிறார். மத்திய இணையமைச்சர் எல் முருகன் இல்லத்தில் நாளை நடைபெறும் பொங்கல் விழாவில் பிரதமர் மோடி கலந்து கொள்ளும் நிலையில் இசையமைப்பாளர் GV பிரகாஷின் நிகழ்ச்சியை நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு டெல்லியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் இல்லத்தில் பிரம்மாண்டமான அரங்கம் அமைக்கப்பட்டு நாளை பொங்கல் விழா நடைபெறுகிறது. இதில் பிரதமர் நரேந்திர மோடி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளார். இந்த விழாவில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தா ஆகியோரும் பங்கேற்கின்றனர். இந்த விழாவில் கலந்து கொள்வதற்காக தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஆகியோர் இன்று டெல்லி செல்கின்றனர். மேலும் பிரதமர் நரேந்திர மோடி முன்னிலையில் இசையமைப்பாளர் GV பிரகாஷின் இசை நிகழ்ச்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பாசிஸ்டுகள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அண்ணா பற்ற வைத்த தீயை யாராலும் அணைக்க முடியாது என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை 1000 விளக்கு மற்றும் அண்ணா நகர் சட்டமன்ற தொகுதி திமுக நிர்வாகிகளின் குடும்பத்தினருக்கு பொங்கல் பரிசு வழங்கும் விழாவில் உதயநிதி பங்கேற்றார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், இன்றைக்கு மட்டுமல்ல என்றைக்கும் ஹிந்தி திணிப்பை தமிழ்நாடு எதிர்க்கும் என்றார். எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அண்ணா பற்ற வைத்த அந்த தீயை யாராலும் அணைக்க முடியாது. அந்த தீ இன்னைக்கு தலைமுறை கடந்து எரிந்து கொண்டிருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளில் சமஸ்கிருத மொழிக்கு 2600 கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கியுள்ளது என்றும், ஆனால் தமிழ் மொழி வளர்ச்சிக்கு வெறும் 150 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். பாஜகவையும் அவர்களோடு வருபவர்களையும் ஒழிப்பதற்கு தமிழ்நாட்டு மக்கள் தயாராக இருப்பதாக துணை முதல்வர் உதயநிதி தெரிவித்தார். அதிமுக கூட்டணியில் விரைவில் புதிய கட்சி சேர இருப்பதாக அதிமுக வேட்பாளர் நேர்காணலின் போது அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்பம் தெரிவித்தவர்களுக்கு சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் நேர்காணல் நடைபெறுகிறது. 3வது நாளில் விருதுநகர், கடலூர், நாகை, மயிலாடுதுறை, திருச்சி மாவட்டங்களில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்பம் தெரிவித்தவர்களிடம் எடப்பாடி பழனிசாமி நேர்காணல் நடத்தினார். அப்போது புதிய கட்சி ஒன்று விரைவில் அதிமுக கூட்டணியில் சேர உள்ளதாக நிர்வாகிகளிடம் எடப்பாடி பழனிசாமி கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்றும், கட்சி கைநீட்டும் வேட்பாளரை வெற்றி பெற செய்ய அனைவரும் ஒற்றுமையுடன் உழைக்க வேண்டும் என்றும் EPS தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. கரூர் விவகாரத்தில் டெல்லியில் உள்ள CBI அலுவலகத்தில் தாவேக தலைவர் விஜய் ஆஜரான நிலையில் புதிய கட்சி ஒன்று அதிமுக கூட்டணியில் சேருகிறது என EPS பேசியதாக பரவும் தகவல் தமிழக அரசியல் களத்தில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூட்டணிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் செயல்படுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பெருந்தகை தெரிவித்துள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பெருந்தகை தலைமையில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய செல்வப்பெருந்தகை, கூட்டணி ஆட்சி கிடையாது என்பதில் முதலமைச்சர் உறுதியாக இருப்பதாக அமைச்சர் I. பெரியசாமி தெரிவித்தது குறித்து பதிலளித்தார். அவரவர்கள் ஒரு கருத்து இருக்கு, முடிவெடுக்க போகிறவர்கள் எங்களுடைய அகில இந்திய தலைமையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையும் நாங்கள் பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடத்திட்டு இருக்கோம். ஒரு குழு அமைச்சிருக்காங்க திரு கிரீச்சோடங்கிற தலைமையில் மீண்டும் பேச்சுவார்த்தை தொடங்குறாங்க. அந்த பேச்சுவார்த்தையில எல்லாமே சுமூகமா முடியும் என்று முழுமையாக நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து பேசிய அவர், கூட்டணிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் செயல்படுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். இந்த மாதிரி கூட்டணி தொடர்பாக பொதுவெளியில கண்டிப்பா எடுத்துட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்ச நாள்ல பாப்பீங்க, வரும் தகவல். இப்ப நடக்கிறதும் காங்கிரஸ் ஆட்சி தான். காங்கிரஸ் ஒருபோதும் கொல்லைப்புற அரசியல் செய்யாது என்றும் செல்வப்பெருந்தகை கூறினார். தமிழ்நாட்டில் மதவாதிகளின் கொட்டம் ஒடுக்கப்படும் என்றும், இந்துத்துவ சக்திகளின் ஆணவம் அடக்கப்படும் என்றும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சூளுரைத்துள்ளார்.
போதைப்பொருள் ஒழிப்பு, சாதி மத மோதல் தடுப்பு உள்ளிட்டவற்றை வலியுறுத்தி கடந்த 2ஆம் தேதி வைகோ தனது சமத்துவ நடைப்பயணத்தை தொடங்கினார். திருச்சி மாவட்டம் தென்னூரில் வைகோவின் நடைப்பயணத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். நடைப்பயணத்தின் நிறைவாக மதுரை ஒத்தக்கடை பகுதிக்கு நேற்று வந்தடைந்த வைகோவுக்கு அக்கட்சி தொண்டர்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். தொடர்ந்து மதுரை ஓபுளா படித்துறையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய வைகோ தமிழ் நிலத்தில் சாதி மத மோதல் கூடாது என வலியுறுத்தினார். இந்த தமிழகத்தில் மதவாதிகளினுடைய கோட்டம் ஒடுக்கப்படும், இந்துத்துவ சக்திகளினுடைய அக்கிரம ஆதிக்கம் தகர்க்கப்படும். சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால் எந்த மோதலும் ஏற்படக்கூடாது என்று நான் மீண்டும் வற்புறுத்தி சொல்லுகிறேன். நடைப்பயணத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்ததை எண்ணி மகிழ்ந்த வைகோ இனி தனக்கு என்ன நடந்தாலும் கவலை இல்லை என்று உணர்ச்சி பொங்க கூறினார். சமத்துவத்திற்காக 6000 கிலோமீட்டர் நடைப்பயணம் மேற்கொண்ட மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ நிஜ ஹீரோ என நடிகர் சத்யராஜ் புகழ்ந்துள்ளார். வைகோவின் சமத்துவ நடைப்பயணத்தின் நிறைவு விழாவில் மதுரை எம்பி சு. வெங்கடேசன், நடிகர் சத்யராஜ், கவிஞர் வைரமுத்து உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மேடையில் பேசிய சத்யராஜ் எம்ஜிஆர் பாடல் வரிகளை குறிப்பிட்டு வைகோவை பாராட்டினார். எப்படி சராசரி மக்களுக்கு சினிமாவில் இருக்கிறவங்க எல்லாம் பெரிய ஹீரோவா தெரிவாங்களோ, சினிமாவில் இருக்கிற எங்களுக்கு பெரிய ஹீரோவா தெரியறவர் வைகோ தான். அதுல இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். அது அவருக்கு சேர்த்தி பாடின பாட்டு தான். முன்னதாக பேசிய கவிஞர் வைரமுத்து வைகோவின் குரல் வளத்தை குறிப்பிட்டார். அவருடைய உடம்பில் ஒரு தளர்ச்சி காணுகிறது, ஆனால் குரலில் தளர்ச்சி இல்லை. என் நண்பர் காளிமுத்து சொல்லுவார், மாடு இழைக்கலாம், கொம்பு இழைக்குமா? அவர் இழக்கலாம், குரல் இழைக்குமா? அவர் தமிழ் இழைக்குமா? தமிழ்நாட்டை விட்டு மது வெளியேறாவிட்டாலும் மதுவை விட்டு தமிழர்கள் வெளியேற வேண்டும் என்று வைரமுத்து கேட்டுக்கொண்டார். தங்கம் விலையும் வெள்ளி விலையும் போட்டி போட்டு புதிய உச்சத்தை தொட்டுள்ளன. தங்கம் விலை சவரனுக்கு 1760 ரூபாய் அதிகரித்து புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. ஏற்ற இறக்கமாக இருந்து வந்த தங்கம் விலை ஒரே நாளில் கிராமுக்கு 220 ரூபாய் உயர்ந்துள்ளது. ஒரு கிராம் தங்கம் 12,900 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் 13,120 ரூபாயாக விலை அதிகரித்துள்ளது. ஒரு சவரன் தங்கத்தின் விலை 1,03,200 ரூபாயாக இருந்த நிலையில் 1,760 ரூபாய் உயர்ந்து 1,04,960 ரூபாயாக உயர்ந்துள்ளது. கடந்த 10 நாட்களில் ஒரு சவரன் தங்கத்தின் விலை 4,160 ரூபாய் அதிகரித்துள்ளது. வெள்ளி விலையும் புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. ஒரு கிராம் வெள்ளியின் விலை 12 ரூபாய் அதிகரித்து 287 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு கிலோ வெள்ளியின் விலை 2,87,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தை மாதம் பிறக்க உள்ள நிலையில் பண்டிகைகள், முகூர்த்த நாட்களையொட்டி தங்கம் விலை உயர்ந்து வருகிறது. கொடைக்கானலில் நடைபெற்ற கண்காட்சியில் இடம்பெற்ற இந்த கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்களை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அரசு விளையாட்டு மைதானத்தில் முதல் முறையாக பழமையான கார்கள் கண்காட்சி நடைபெற்றது. இதில் 60க்கும் மேற்பட்ட கார்கள் இடம்பெற்றன. குறிப்பாக 1936ஆம் ஆண்டு உற்பத்தி செய்யப்பட்ட ஆஸ்டன் கார், 1954ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட வில்லீஸ் ரக ஜீப்புகள், கார்கள் வருவதற்கு முன்பாக பயன்பாட்டில் இருந்த சேரட் வண்டி உள்ளிட்டவை இடம்பெற்றன. மேலும் 1950ஆம் ஆண்டு உற்பத்தி செய்யப்பட்ட AJS இருசக்கர வாகனம், தற்போது பயன்பாட்டில் இல்லாத SD மினி புல்லட் மற்றும் Yamaha 350 உள்ளிட்ட இருசக்கர வாகனங்களும் காட்சிப்படுத்தப்பட்டன. இதனை பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் ஆர்வத்துடன் கண்டு ரசித்ததுடன் புகைப்படங்கள் எடுத்து மகிழ்ந்தனர். சென்னை தீவுத்திடலில் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் சார்பில் 50வது ஆண்டு பொன்விழா சுற்றுலா மற்றும் தொழில் பொருட்காட்சி தொடங்கப்பட்டுள்ளது. இதனை அமைச்சர்கள் மா. சுப்பிரமணியன், சேகர்பாபு, ராஜேந்திரன் ஆகியோர் துவக்கி வைத்தனர். பொருட்காட்சியில் காவல்துறை, விளையாட்டுத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகள் சார்பில் 43 அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. 80 சிறிய கடைகளும் 14 தனியார் அரங்குகளும் உள்ளன.
டெல்லி அப்பளம், பஜ்ஜி, காலிஃப்ளவர் பக்கோடா, ஐஸ்கிரீம், கரும்பு சாறு, பானிபூரி, பால்கோவா, சோளா பூரி போன்றவற்றுக்கு சிற்றுண்டி உணவகங்களும் பொருட்காட்சியில் இடம்பெற்றுள்ளன. சுமார் 80,000 சதுர அடி பரப்பளவில் பொழுதுபோக்கு வளாகம் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை விளையாடி மகிழ விளையாட்டு சாதனங்கள் உள்ளன. 70 நாட்கள் வரை பொருட்காட்சி நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெரியவர்களுக்கு நுழைவு கட்டணமாக 40 ரூபாயும், சிறியவர்களுக்கு நுழைவு கட்டணமாக 25 ரூபாயும் வசூலிக்கப்படும் என்றும், வார இறுதி நாட்களில் காலை 11 மணி முதல் இரவு 10 மணி வரை பொதுமக்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை வளாகத்தில் ரவுடி வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொளத்தூரைச் சேர்ந்த ஆதி என்பவர் மீது 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளன. ஆதி தனது தோழி சாருமதி என்பவருடன் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு சென்றுள்ளார். சாருமதியின் தோழியான சுசித்ராவிற்கு பெண் குழந்தை பிறந்து இறந்த நிலையில் அவரை பார்க்க வேண்டும் என சாருமதி கூறியதாகவும், அதன் காரணமாக ஆதி சென்றதாகவும் சொல்லப்படுகிறது. இந்நிலையில் திங்கட்கிழமை அதிகாலையில் நியூ லேபர் வார்டு அருகே மதுபோதையில் தூங்கிக் கொண்டிருந்த ஆதியை அடையாளம் தெரியாத நபர்கள் வெட்டி கொலை செய்தனர். கூடுதல் காவல் ஆணையர் நரேந்திர நாயர் கொலை நடைபெற்ற இடத்தை ஆய்வு செய்த நிலையில் முன்விரோதமே காரணம் என்றார். இறந்த நபருமே ஒரு கொலை வழக்கில் இருந்திருக்காங்க. அதோட ஒரு பழிதீர்ப்பாக தான் இப்போதைக்கு எங்களோட முதற்கட்ட புலன் விசாரணையில் தெரிய வருகிறது. கொலை வழக்கில் 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மருத்துவமனை வளாகத்தில் ரவுடி கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு எடப்பாடி பழனிசாமி, டிடிவி தினகரன், அன்புமணி உள்ளிட்டோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே நீதிமன்றம் அதுக்கு எதிராக அவ்வளவு கண்டனங்கள் சொல்லிருக்கு. நான் என்ன இப்ப தர்காக்கு உள்ள போய் இன்வெஸ்டிகேட் பண்ணேன். திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள கல்லத்தி மரத்தில் தரிசனம் செய்ய சென்ற பாஜக மூத்த தலைவர் எச் ராஜாவுக்கும் காவல்துறைக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்ட காட்சிகளே இவை. திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள தூணில் தீபம் ஏற்றுவது தொடர்பாக சர்ச்சை நீடித்து வருகிறது. சுப்பிரமணிய சுவாமி கோயில் மலை மீது உள்ள காசி விஸ்வநாதர் கோயிலில் சாமி தரிசனம் செய்வதற்காக வந்த எச் ராஜா கல்லத்தி மரத்தில் தரிசனம் செய்வதற்காக மேலே சென்றார். அப்போது காவல்துறையினர் அனுமதி மறுத்ததால் வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் கல்லத்தி மரத்தை பார்த்து தரிசனம் செய்துவிட்டு கீழே இறங்கி வந்த எச் ராஜா உள்ளிட்ட பாஜகவினரை காவல்துறையினர் கைது செய்ததால் அப்பகுதியில் சலசலப்பு ஏற்பட்டது. காசி விஸ்வநாதர் ஆலயத்துக்கே போகணும்னு திட்டமிட்டு தான் வந்தேன். ஆனால் காவல்துறை போட்ட பல்வேறு முட்டுக்கட்டைகளின் காரணமாக காலதாமதமாயிடுச்சு. கைது செய்யப்பட்டவர்கள் அரை மணி நேரத்திற்கு பிறகு விடுவிக்கப்பட்டனர். தூய்மை பணியாளர்கள் சென்னை மாநகராட்சியின் கீழ் பணியமர்த்தப்படுவார்கள் என அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். சென்னை அம்பத்தூரில் 57 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களை சந்தித்த அமைச்சர் சேகர் பாபு, தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகள் அனைத்தும் பரிசீலனை செய்யப்பட்டு நிறைவேற்றப்படும் என்றார். இதை கேட்ட தூய்மை பணியாளர்கள் ஆர்ப்பாட்டத்துடன் கொண்டாடி மகிழ்ந்தனர். நாளைய மறுதினம் போகி. இந்த போகியோடு உங்கள் பிரச்சனை அனைத்தையும் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சேகர் பாபு, தூய்மை பணியாளர்கள் விரைவில் சென்னை மாநகராட்சியின் கீழ் பணியமர்த்தப்படுவார்கள் என்றார். தொடர் பேச்சுவார்த்தை நடத்தி அவருடைய கோரிக்கை அனைத்தையும் அரசுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அனைத்து கோரிக்கைகளும் இந்த மாத இறுதிக்குள் மீண்டும் பழையபடி மாநகராட்சி ஊழியர்களாக அவர்கள் பணியமர்த்தப்படுவார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அது நீதிமன்றத்தில் ஏற்கனவே வழக்கு நிலுவையில் உள்ளது. நீதிமன்ற இறுதி தீர்ப்பிற்கு பிறகு நீதிமன்றம் என்ன வழிகாட்டுகிறதோ அதை நடைமுறைப்படுத்த முயற்சிப்போம். தூய்மை பணியாளர்கள் போராட்டத்திற்கு ஆதரவளித்த அனைவருக்கும் அமைச்சர் சேகர் பாபு நன்றி கூறினார். தனது குழந்தை பிறப்பதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பாக விபத்தில் உயிரிழந்த ராணுவ வீரருக்கு ஸ்ட்ரெச்சரில் அவருடைய மனைவி அஞ்சலி செலுத்திய துயரமான காட்சிகள் தான் இவை. மகாராஷ்டிர மாநிலம் சதாராவை சேர்ந்த ராணுவ வீரர் பிரமோத் ஜாதவ் தன்னுடைய மனைவியின் பிரசவ காலத்திற்காக விடுப்பு எடுத்து வந்துள்ளார். பிரசவத்திற்காக அவருடைய மனைவி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் பைக்கில் சென்ற ராணுவ வீரர் பிரமோத் ஜாதவ் விபத்தில் சிக்கி உயிரிழந்தார். அடுத்த 1 மணி நேரத்தில் அவருக்கு பெண் குழந்தை பிறந்தது. மறைந்த பிரமோத்தின் உடலுக்கு ராணுவ மரியாதை அளிக்கப்பட்ட நிலையில் மருத்துவமனையிலிருந்து ஸ்ட்ரெச்சரில் அழைத்து வரப்பட்ட அவருடைய மனைவி தன்னுடைய கணவரின் உடலை பார்த்து கதறி அழுதார்.
பிறந்து 8 மணி நேரமே ஆன பச்சிளம் குழந்தையும் தந்தையின் இறுதிச் சடங்கிற்கு கொண்டு வரப்பட்டு பிரியா விடை கொடுத்தது அங்கிருந்தவர்களை கலங்க வைத்தது. மேற்குவங்க மாநிலத்தில் சுகாதாரத்துறை பணியாளர்கள் 2 பேருக்கு நிபா வைரஸ் தாக்குதல் உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் நோய் பரவல் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. வவ்வால் அல்லது பன்றி மூலமாக பரவும் நிபா வைரஸ் மனிதர்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வருகின்றன. இந்நிலையில் மேற்கு வங்க மாநிலத்தின் வடக்கு 24 பர்கானாஸ் மாவட்டத்தில் உள்ள மருத்துவமனையில் பணியாற்றி வந்த 2 பேருக்கு நிபா வைரஸ் தொற்று இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இருவரும் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேற்கு வங்கத்தில் 2007ஆம் ஆண்டுக்கு பிறகு நிபா வைரஸ் தாக்குதல் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவர்களுக்கு நிபா வைரஸ் பரவியது எப்படி என்பது குறித்து சுகாதாரத்துறையினர் ஆய்வு செய்து வருகின்றனர். மேலும் நோய் பரவல் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜியை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டா தேவையான உதவிகளை மத்திய அரசு செய்யும் என்று உறுதியளித்தார். மேலும் மாநில அரசுக்கு தேவையான உதவிகளை வழங்கவும் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் வல்லுநர் குழுவை மத்திய அரசு அனுப்பி வைத்துள்ளது. மும்பை மாநகரம் தொடர்பான சர்ச்சை கருத்து தெரிவித்த தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலையை கைது செய்ய வேண்டும் என்று உத்தவ் தாக்கரே சிவசேனா கட்சி வலியுறுத்தியுள்ளது. மும்பை மாநகரம் மகாராஷ்டிராவுக்கு சொந்தமானது அல்ல என்றும் அது சர்வதேச நகரம் என்றும் அண்ணாமலை தெரிவித்திருந்தார். அவருடைய இந்த கருத்து மகாராஷ்டிரா அரசியலில் புயலை கிளப்பியுள்ளது. மகாராஷ்டிராவில் இருந்து மும்பையை பிரிக்க வேண்டும் என்று பாஜக சதி செய்வதை அண்ணாமலையின் கருத்து பிரதிபலிப்பதாக உத்தவ் தாக்கரே சிவசேனா கட்சி எம்பியான சஞ்சய் ராவத் குற்றம் சாட்டினார். अन्नामलई और पूज्य में उद्धव मगन आदित्य ठाकरे विमर्शितार खुद वहाँ ऐसे दिखा रहे थे कि अभी अगले प्रधानमंत्री वही है, लेकिन जीरो ये तमिलनाडु ने बताया। तमिल लोग जो है ये और महाराष्ट्र ये अलग नाता है। स्टालिन साहब आप देखो कितने आगे लेके जा रहे तमिलनाडु को। मुंबईக்கும் அண்ணாமலைக்கும் என்ன சம்பந்தம் என்று கேள்வி எழுப்பியிருக்கூடிய நவநிர்மாண சேனா தலைவர் ராஜ் தாக்கரே மும்பை யாருக்கு சொந்தம் என்று அண்ணாமலை சொல்லித்தர தேவையில்லை என்றும் காட்டமாக விமர்சித்துள்ளார். மும்பைக்கு வந்தால் அண்ணாமலையின் காலை வெட்டுவேன் என ராஜ் தாக்கரே கூறிய நிலையில் எந்த மிரட்டலுக்கும் பயப்பட மாட்டேன் என பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தாக்கரே குடும்பத்தின் எந்த மிரட்டலுக்கும் அடிபணிய மாட்டேன் என்றார். தாக்கரேவோட சிவசேனா அவங்களுடைய பத்திரிகை நம்ம முரசொலி மாதிரி சாம்னான்னு ஒன்று வச்சிருக்கானுங்க. அதில் எழுதியிருக்கானுங்க மும்பைக்குள்ள வந்தால் என் காலை வெட்டுவேன் இங்கடிப்பேன். நான் மும்பைக்கு வரத்தான் போறேன், நீ இங்கடிச்சு பாரு காலை வெட்டிப்பாரு, அதான் ரெண்டு ஒன்று பார்த்துடலாம். அதனால இந்த மிரட்டல் உருட்டுக்கெல்லாம் நான் பயந்துருந்தா ஊர்ல உட்காந்து என் கிராமத்துக்குள்ள சொந்த ஊர்ல தான் இருக்கும். 3 தாக்கரேக்கள் கூட்டம் போட்டு தன்னை அவமானப்படுத்துவதாக அண்ணாமலை குற்றஞ்சாட்டினார். இன்னைக்கு தாக்கரே நேற்று கூட்டம் போட்டு ஆயிரக்கணக்கான நபர்களை போட்டு அந்த ராஜ் தாக்கரே, உத்தவ் தாக்கரே, ஆதித்ய தாக்கரே மேடையை போட்டு என்னை அங்கிருந்து திட்டுறானுங்க. அந்த அளவுக்கு நான் வளர்ந்துட்டேன்னா, அந்த அளவுக்கு ஒரு விவசாயினுடைய பையன் இன்னைக்கு மும்பையில அவனை கூட்டம் போட்டு திட்டுற அளவுக்கு நான் உயர்ந்துட்டேனான்னு தெரியல. எல்லோரையும் போல் தானும் ஜனநாயகன் பட ரிலீஸுக்காக காத்திருப்பதாக அண்ணாமலை தெரிவித்தார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள ஊஞ்சவலம்பட்டி தனியார் பள்ளியில் 50வது ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. பள்ளியின் முதல்வர் தலைமையில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் மற்றும் சிறப்பு பேச்சாளராக இப்பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவரும் மூத்த பத்திரிகையாளருமான RK ராதாகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஆண்டு விழாவில் கலை நிகழ்ச்சிகளும் களை கட்டின. பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்கள் மற்றும் சிறப்பாக பயிலும் மாணவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. சாலையில் கிடந்த 45 சவரன் தங்க நகைகளை நேர்மையாக காவல் நிலையத்தில் ஒப்படைத்த தூய்மை பணியாளரை முதலமைச்சர் MK ஸ்டாலின் நேரில் அழைத்து பாராட்டினார். சென்னை நங்கநல்லூரைச் சேர்ந்த ரமேஷ் என்பவர் பழைய நகைகளை வாங்கி விற்கும் தொழில் செய்து வருகிறார். இவர் கடந்த 11ஆம் தேதி 45 சவரன் நகைகள் அடங்கிய பையை தியாகராய நகரில் தவறவிட்டுள்ளார். இந்நிலையில் தூய்மை பணியில் ஈடுபட்டிருந்த பத்மா நகைகள் அடங்கிய பையை கண்டெடுத்ததை அடுத்து அதனை நேர்மையோடு காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். இதையடுத்து ரமேஷ் தவறவிட்ட பை என்பது தெரியவர காவலர்கள் அவரிடம் ஒப்படைத்தனர். இந்நிலையில் நகைகளை உரியவரிடம் ஒப்படைக்க உதவிய தூய்மை பணியாளர் பத்மாவை தலைமைச் செயலகத்திற்கு நேரில் அழைத்து முதலமைச்சர் MK ஸ்டாலின் பாராட்டினார். அவருக்கு சால்வை அணிவித்து வாழ்த்தியதோடு 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலையையும் வழங்கினார். ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறேன் சார். இதெல்லாம் யாருக்கும் கிடைக்க கூடாத ஒரு பொருள். எங்க வீட்டுக்காரர் தான் சொன்னாரு, இதெல்லாம் நீ எடுத்தாலும் உனக்கு அது எப்படி சொல்றதுன்னு தெரியல, நீ கொடுத்தியனா நிறைய பேர் உன்னை பாராட்டுவாங்க
அப்படின்னு சொன்னார். சிஎம்மா தான் எங்கள் பையனுக்கு ஒரு வேலை கொடுக்குறேன்னு சொல்லி நல்லா கௌரவிச்சார். எங்களுக்கு சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுத்தாரு, பணம் 1 லட்ச ரூபா கொடுத்தாரு. உங்கள் பையனுக்கும் வேலை கிடைக்குமா அப்படின்னு சொன்னார் சார். நேர்மையாக செயல்பட்ட பத்மாவுக்கு பல்வேறு தரப்பிலும் பாராட்டு குவிந்து வருகிறது.